உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல தீபா நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்கா. இப்ப நம்ம போதாத நேரம் மாப்பிள்ளை கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து தங்கி இருக்கோம். அதுவே ரொம்ப சங்கோஜமா தான் இருக்கு. இதுல உறவு முறையை கொண்டாடிட்டு வசதி அனுபவிக்க நினைச்சா சரியா வருமா? அதான் இங்க டாக்டரை பார்க்க வந்தேன். அதுவும் இல்லாம என் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் மட்டமா என்ன, இங்கதான் நம்மள மாதிரி நிறைய பேர் வைத்தியம் பாக்குறாங்க, நல்லதா வைத்தியம் கொடுக்கறாங்க. சரி வா போலாம். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? வர வர தீபாவோட நடவடிக்கை சரியில்லை. என்கிட்டயே எரிஞ்செரிஞ்சு விடுறா. முன்ன மாதிரி அன்பா அனுசரணையா பேச மாட்டேங்கிறா. வர வர எங்களை அண்ணியம்மா பாக்குறா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மைதிலி. ஆமா மீனாட்சி, எனக்கும் அவ பேச்சு நடவடிக்கை எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கார்த்திக் தம்பி கிட்ட கேட்டா அந்த ரம்யா தீபாவை கடத்திட்டு போனதுல இருந்து தீபா மனசார பாதிக்கப்பட்டிருக்கா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்றாரு. எனக்கு இதுல இன்னொரு சந்தேகமும் இருக்கு. என்ன? அந்த ரம்யா தீபா மாஸ்க மாட்டிட்டு கல்யாண மண்டபத்துக்கு வந்தாலே அதே மாதிரி இவளும் தீபா மாதிரி இருக்கிற வேற ஒருத்தியான சந்தேகமா இருக்கு. ஏன் நீ வேற இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. எனக்கு மட்டும் அப்படிலாம் இருக்கணும்னு ஆசையா என்ன? என் மனசுல இருக்கிற சந்தேகத்தை சொன்னேன், அவ்வளவுதான். சரி வா போலாம். இந்தாங்கம்மா, உள்ள போய் டாக்டர் பாருங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க. டாக்டர் பார்க்கணும். யாருக்கு? உங்களுக்கா? ஆமா. ஏன், என்னாச்சு? 2 நாளா ஜுரம் விட்டு விட்டு வருது. அதான் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள பேஷண்ட் இருக்காங்க. அவங்க வந்தது நீங்க உள்ள போங்க. உங்க வயசு, பேர், அட்ரஸ் எல்லாம் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. உங்க பேரு, அட்ரஸ் சொல்லுங்க. பேரு மல்லிகா, வயசு 40, SVS நகர் முதல் தெரு. இப்ப போய் நீங்க பாருங்க. வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க வாங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? உட்காருங்க. டாக்டர், 2 நாளா ஜுரம் விட்டு விட்டு வருது, உடம்பெல்லாம் வலியா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இது சாதாரண வைரல் ஃபீவர் தான். இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டா ஃபீவர் கண்டிப்பா குறைஞ்சிரும். சக்தி நர்ஸ் கிட்ட இந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. இந்தாங்க, ஃபீவர் போயிடும். தேங்க்யூ டாக்டர். இந்த மாத்திரைய நீங்க 3 வேளையும் சாப்பிடணும். சரிம்மா, மறக்காம சாப்பிடுங்க. சிஸ்டர், இங்க சக்திங்கிறது நான் தான். சொல்லுங்க. 2 நாளா ஜுரம் விட்டு விட்டு வருது, அதான் டியூட்டி டாக்டரை பார்த்துட்டு வரேன். இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்துருக்காரு, அதை போட்டுக்க சரியா? சொன்னா. சரி உட்காருங்க. அந்த ஸ்லிப்பை கொடுங்க. சக்தி, சொல்லு வசந்தி. ஐசியூல புதுசா ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல? ஆமா. அவங்க யாரு என்னங்கிற விஷயம் பெருசா எதுவும் தெரியல. கூட ரிலேஷன் தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்ல. ரிப்போர்ட் சார்ட்ல டீடைல் எழுதணுமே, என்ன பண்றது? அவங்கள பத்தி பெருசா எதுவும் டீடைல் இல்லதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து அட்மிட் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கும் பெருசா எதுவும் தெரியல, அட்மிட் மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அட்டெண்டர் கூட யாரும் இல்லனா அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? இத பத்தின விவரத்தை யாருக்கிட்ட சொல்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சிஸ்டர், என்னாச்சு? ஏதோ பேஷண்ட பத்தி பேசுறீங்கன்னு தெரியுது. என்னாச்சு? என்ன பிரச்சனை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இங்க அட்மிட் பண்ணிட்டு போனாங்க. அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு காயத்தோட சுயநினைவு இல்லாம இருக்காங்க. ஐயோ, அவங்கள பாத்துக்க கூட தெரிஞ்சவங்க ரிலேஷன் யாருமே இல்ல. அத பத்தி தான் சிஸ்டர் விசாரிச்சுட்டு போனாங்க. ஐயோ பாவம். அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. யாருமே இல்லாத அனாதை மாதிரி கிடக்குறான்னு சொல்றீங்க. கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடவுள் தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன, ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு?
அந்த பொண்ணு பேரு மீனாட்சி அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையா? சிஸ்டர் நீங்க ஊசி போடுங்க, நாங்க ஆ, கிளம்புறோம். சரி. அவனையும் வர சொல்லு. அவங்க தான் அந்த 2 பேரு, உங்க சித்தப்பா பேர் 2 பேர் வர சொல்லிடு. நம்ம கிட்ட வெயிட்டா இருக்குப்பா. அதெல்லாம் எத்தனை பேர் வரலாம், பாரே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோம். விடு. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் ஆ அதை கொடுங்க. எதுக்கு சார்? அட கொடுங்க, பார்த்து தந்துடுறேன். பாருங்க பாருங்க. இந்த தாலி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ஏன் பொண்டாட்டி தாலி சார். வீட்டுல கொஞ்சம் பணம் கஷ்டம், அதான் அடமானம் வைக்க எடுத்துட்டு போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தாலி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? என்ன சார் சொல்றீங்க? இது என் பொண்டாட்டி எடுத்த தாலி. ஆளை பார்க்க டீசெண்டா இருந்துட்டு போய் சொல்றீங்க. ஏய் சார், இது தீபாவோட தாலி சார். அவன் போய் சொல்றான். அப்படியா? கொஞ்சம் இருங்க கார்த்தி. டேய் இங்க வாடா. சார் இந்த தாலி எப்படி உங்கட வந்தது? இது என் பொண்டாட்டியோட தாலி சார். போய் சொல்ற. சொல்றா, யார் தாலி இது? சொல்லுல உன்னை கொன்னே போடுவேன். மது பிரியரை அடிக்காதீங்க சார். லேட்டா ரியாக்ட் பண்றேன்னு யோசிக்காதீங்க. உடம்புல ஓடுறதெல்லாம் ரத்தம் இல்ல, ஆல்கஹால். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். 2 நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணு மலை அடிவாரத்துல கீழே விழுந்து பேச்சு முச்சுமில்லாம கிடந்திருக்கா. என் பொண்டாட்டி தான் அந்த பொண்ணை பார்த்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவளுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த பொண்ணு மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு டாக்டரை கூட்டு வந்து பார்த்தோம். ஆனா அவங்க இங்க வச்சுதான் காப்பாத்துறது கஷ்டம், நீங்க சென்னையில இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் என் பொண்டாட்டி அந்த பொண்ணை கொண்டு போய் சேர்க்க சென்னைக்கு போயிருக்கா. அநேகமா இப்ப வீட்டுக்கு வந்திருப்பா. வாங்க போலாம். டேய் உன் வீடு எங்கடா இருக்கு? மது பிரியற்ற சவுண்ட்லாம் ஒத்தி பேசாதீங்க, அப்புறம் மூளை ஆஃப் ஆயிடும். வாங்க காட்டுறேன். போல வாங்க சார். சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்னங்க சொல்லுங்க. உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சா? இல்லங்க, ஒரு சின்ன வேலையா வெளியில வந்தேன். என்ன சொல்லுங்க. ஏதோ ஒரு பொண்ணு ஐசியூல சுயநினைவு இல்லாம சொந்தக்காரங்களும் யாரும் இல்லாம இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த பொண்ணுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த திருநீர் எடுத்துட்டு வந்தேன். இத அந்த பொண்ணு நெத்தியில வச்சு விடுறீங்களா? எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு கூட ரொம்ப இறக்கப்பட்டு இப்படி எல்லாம் செய்றீங்க. நீங்க நல்லா இருக்கணும். இவ்வளவு தூரம் அவங்களுக்காக வேண்டிட்டு வந்த நீங்களே உங்க கையாலேயே வச்சு விடுங்க. அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. சரி வா போலாம். வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.